கேரள திரைத்துறையில் ஆதிக்க குழு எதுவும் இல்லை எனவும் அப்படி யாரும் ஆதிக்கம் செலுத்தும் துறையாக மலையாள திரைத்துறை இல்லை எனவும் கூறி ஹேமா அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் நடிகர் மம்முட்டி. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. கேரள நடிகைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை அம்பலப்படுத்தி விவாத பொருளின் உச்சகட்டத்தில் இருக்கிறது ஹேமா அறிக்கை. நடிகைகளின் புகார்கள் ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையில் மற்றொரு பக்கம் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் கேரள நடிகர் சங்கத்தை கலைத்து தலைவர் பதவியை மோகன்லால் ராஜினாமா செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான மம்முட்டி ஹேமா அறிக்கை குறித்து தனது முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார். கேரள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பிடம் இருந்து ஹேமா அறிக்கை குறித்து அறிக்கை வரும் என காத்திருந்ததாகவும் இதனாலேயே தான் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை எனவும் கூறியிருக்கிறார். அதே சமயம் நடிகைகள் மீது நிகழ்த்தப்பட்ட பாலியல் அத்துமீறல்கள் குறித்து ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஹேமா அறிக்கையை ஆதரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சமூகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் திரைத்துறையிலும் உள்ளது என கூறிய அவர், திரைத்துறையை சமூகம் உன்னிப்பாக கவனிக்கும் என்பதால் திரைத்துறையில் நடைபெறும் சிறிய பிரச்சனை கூட பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் அசம்பாவிதம் நிகழாத வண்ணம் திரைத்துறையினர் விழிப்போடு இருக்க வேண்டும் என எச்சரித்திருக்கும் மம்முட்டி, ஹேமா கமிட்டியின் பரிந்துரை தொடர்பான அறிக்கையை செயல்படுத்த அனைத்து அமைப்புகளும் வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக நிற்க வேண்டிய நேரம் இது என தெரிவித்திருக்கிறார். ஹேமா கமிட்டி அறிக்கையின் முழு வடிவமும் நீதிமன்றத்தின் முன்னால் இருப்பதாகவும் இதன் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு தண்டனை குறித்து நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் என கூறிய மம்முட்டி, கேரள திரைத்துறையில் ஆதிக்க குழு எதுவும் இல்லை எனவும் அப்படி யாரும் ஆதிக்கம் செலுத்தும் துறையாகவும் மலையாள திரைத்துறை இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.